பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி காலையிலேயே சந்திரசேகர் சொன்னதுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வைக்கிறாரு. ஏன்னா பவானி சாப்பாடு யாருக்குமே பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிவானி போயிட்டு பொன்னிக்கிட்ட பேசுறது பவானிக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் சிவானியை போய் அடித்து தரத்தன்னு இழுத்து வராங்க. அது பொன்னிக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல போயே தீரணும் அப்படின்னு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக சரி நாம் காலையிலே போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பொன்னி வெளியே வராங்க. வெளில வரும்போது பொன்னியை சந்திரசேகர் கூப்பிட்றாரு. பொன்னி, என்னம்மா காலையிலே கிளம்பிட்ட, வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் மாமான்னு சொல்ல, பொன்னி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும், என்ன மாமா ஹெல்ப்லாம் கேட்குறீங்க, என்னன்னு சொல்லுங்க மாமா, கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு, இல்லைம்மா பொன்னி, இந்த பவானி சாப்பாடு சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா, சாப்பிடவே பிடிக்கலாமா, சரியாக சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, நீ கொஞ்சம் சமைக்கிறியா அப்படின்னு சொல்லவும் பொன்னி முதல்ல யோசிக்கிறாங்க. மறக்காதம்மா, மறக்காமல் கொஞ்சம் சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொன்னதுக்காக பொன்னி போய் சமைக்கிறாங்க. பொன்னிக்காக தான் சந்திரசேகர் சமைக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா நாம் மட்டும் சாப்பிட வேணாம், சமைச்சோம்னா கண்டிப்பாக பொன்னியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் சமைக்கவே சொல்கிறாரு. ஆனால் பொன்னி சமைச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்புறாங்க. சந்திரசேகரும் சண்முகமும் எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் பொன்னி, நான் என்றைக்குமே ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சில் ரொம்ப தெளிவாக இருப்பேன், இந்த வீட்டிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி கிளம்பி போகிறாங்க. உடனே சுந்தரம் பார்க்குறாரு. அப்படி இந்த பொன்னி இவ்வளோ வீராப்பாக கிளம்பி எங்கே தான் போவா, இவளை ஃபாலோ பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும்னு சொல்லி சுந்தரம் ஃபாலோ பண்ணி போகிறாரு. பொன்னி நேராக போயிட்டு ஒரு விலை மலிவான கடையில் போய் சாப்பிட்றாங்க. அதுவும் அந்த கடையில் சாப்பாடு 5 ரூபான்னு தெரியுது. அதை பார்த்து சுந்தரத்துக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பொன்னி இந்தளவுக்கு இறங்கிட்டா, 5 ரூபா கல்லும் சாப்பிட்றா, எப்படி ஒரு செட் ஆகுது, அதுவும் கடை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தாலும் சாப்பாடு நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் நமக்கு என்ன, இவெல்லாம் இப்படி சாப்பிட்டா தான் அடங்குவா, ஆனால் இப்படி 5 ரூபா கடையில் சாப்பிட்டு கூட இவருக்கு திமிரு அடங்கலை பாரு அப்படின்னு சொல்லி சுந்தரம் நேராக கிளம்பி போகிறாரு. பொன்னியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக மளிகை கடைக்கு போகிறாங்க. மளிகை கடையில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, பொன்னி, ஒரு டோர் டெலிவரி ஆர்டர் வந்திருக்கு, அதை போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னய்யா என்ன போய் சொல்கிறீங்க அப்படின்னு பொன்னி சொல்ல, இல்லைம்மா, வழக்கமாக ஒரு பையன் போவான்ல, அந்த பையனுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியில் போயிட்டான், வேறு ஆள் இல்லைம்மா, அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் பல்க் ஆர்டரு, கூட இருந்து ஜாமானை எடுத்து வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வரணும், அது இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனாலமா கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் பொன்னி முதல்ல யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியில் போகணுமா அப்படின்ட்டு. சரி, ஓகே, நாமளும் வந்தோமா, கடையில் வேலை செய்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தானே இருக்குது, நாமளும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி பொன்னி யோசிச்சுட்டு, சரிங்க ஐயா நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போது ஆட்டோ வந்துடும், ஆட்டோ வந்தோடனே அதில் மளிகை சாமானெலாம் நம்ம ஆளுங்க ஏற்றி விட்ருவாங்க, நீ அப்படியே அந்த ஆட்டோவில் போயிட்டு அந்த மளிகை சாமானை அந்த வீட்டில் இறக்கி வச்சுட்டு கரெக்டாக எல்லா ஜாமானும் இருக்கான்னு அவங்களுக்கு எண்ணி கொடுத்துட்டு அவங்க பணம் தருவாங்க, கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லோடு ஆட்டோ வருது. லோடு ஆட்டோ வந்த உடனே எல்லா ஜாமானையும் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆட்டோவில் ஏற்றுறாங்க. எல்லாருமே பேசிக்கிறாங்க, ஏதோ பல்க் ஆர்டர் போல், பரவாயில்ல, நல்லாவே நம்ம கடை டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு ஜாமான்லாம் ஏற்றி முடித்த உடனே அவரும் பில்லை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு இதில் ஜாமான் இருக்குது, எல்லா ஜாமானும் எண்ணி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, மறந்துடாத, ஆட்டோவுக்கும் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கோ எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட, ஐயா அட்ரஸ் தெரியல உங்களுக்கு, நேராக அந்த அட்ரஸ்க்கு போங்க, ஜாமான் அந்த பொண்ணு எடுத்து வைப்பா, அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லுங்கள், அந்த பொண்ணு கொடுத்துருவா வாங்கி, மறக்காமல் அந்த பொண்ணு அழைச்சி வந்து இங்கே சேஃபாக விட்டுட்டு போயிடுங்க, புரியுதா, நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இனிமேல் அடுத்த ஆட்டோக்கெலாம் நான் உங்களையே கூப்பிடுன்னு சொல்ல, சரிங்கண்ணே பண்ணிடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் எடுக்கிறாரு. அதோட திரும்ப கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி ஆட்டோ தம்பி, கொஞ்சம் பொறுமையாக போங்க, என்ன பாக்கெட்லாம் உள்ளே இருக்குது, டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, சரிங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவரும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. பொன்னி மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே போகிறாங்க. ஏற்கனவே நாம் 90 நாள் சபை தான் போட்டோம், இப்போது 2 நாள் போயிடுச்சு, இன்னும் 88 நாள் இருக்குது, இந்த 88 நாளுக்குள்ளே எப்படி நாம் உண்மையை கண்டுபிடிக்கிறது, எப்படி உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இந்த நரகத்தை விட்டு நாம் நிம்மதியாக வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி பொன்னி யோசிச்சுட்டே போகிறாங்க. யோசிச்சுட்டே போகும்போது இங்கே ஆட்டோக்கு வரும் நேரம் அந்த வீட்டு அட்ரஸ்க்கு போயிடுறாங்க.
வீடு பார்க்கறதுக்கு பெரிய பங்களாவாட்டம் இருக்குது. அதை பார்த்த பொன்னிக்கு பரவாயில்ல, நம்ம வீட்டை விட பெரிய வீடாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வீடு பெருசாக இருக்கலாம், உள்ளே இருக்கிற மனுஷங்களுடைய மனசு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் அழுக்கு வாய்ந்த மனசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எல்லா ஜாமானையும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒரு லேடி வராங்க. சொல்லுமா, என்ன வேணும்னு கேட்குறாங்க. மா, இது மாதிரி நான் மளிகை கடையிலேருந்து வரேன், ஐயா ஜாமான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியாம்மா, இந்த ஜாமான்லாம் அப்படி திரும்ப கொஞ்சம் கிச்சனில் வச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஜாமான் எடுத்து போய் கிச்சனில் வைக்கிறாங்க. வச்சுட்டு பொன்னி ஒன்று, அம்மா ஜாமான்லாம் கணக்கு பார்த்துங்க, நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த ஜாமான் இல்லை இந்த ஜாமான் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஸோ நான் எடுத்து வச்ச கொஞ்சம் பார்த்துங்கம்மான்னு சொல்ல, உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா மளிகை ஜாமான் தானே, நான் கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், அதெல்லாம் ஒன்று வேணாம்மா, நான் பார்த்துடுவேன்னு சொல்லவும் பொன்னிக்கு ஒன்று, பரவாயில்லம்மா உங்களை மேலும் கூட இந்த மெட்ராஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஏம்மா அதெல்லாம் எல்லாரும் இருக்காங்க, ஒரு சில பேருக்காக ஒரு சில பேர் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் வாமான்னு சொல்கிறாங்க. உடனே பொன்னி வராங்க. எவ்வளோம்மா அப்படின்னு கேட்க, பில்லை கொடுத்துட்டு 25,500 சொன்னாங்கம்மா ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதோட ஆட்டோக்கார அண்ணனுக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா வாங்கிக்கம்மான்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிட்டு கரெக்டாக 27,000 எடுத்து தராங்க. உடனே அப்போதைக்கு பொன்னி சொல்கிறாங்க, அம்மா 26,000 தான்மா வருது அப்படின்னு சொல்லுவோம். 1000 ரூபாய் நீ வச்சுக்கம்மா டிப்ஸான்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாமா, எனக்கு கடைக்காரர் சம்பளம் தராரு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருமா, நான் சொல்கிறேன்ல வச்சுக்கோமா, ஒன்றும் பிரச்சனை சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே பொண்ணு சுற்றி பார்க்குறாங்க. உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது. அம்மா உள்ளே யாரோ அடிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்ல, மாமா பயந்துடாதீங்க, உள்ளே ஷூட்டிங் போயிட்டுருக்கு, வீடு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அப்பப்போ ஷூட்டிங்காக விடுவோம், ஒரு சில முக்கியமான சண்டை காட்சிகள் படத்தில் அதெல்லாம் இங்கே தான் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்காக சமைக்கிறதுக்கு தான் இங்கே சாப்பாடுக்காக இந்த மளிகை ஜாமெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பொண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. என்னம்மா பார்க்கணுமா, வா உன்னை அழைச்சிட்டு போகிறேன் பாரு வா அப்படின்னு சொல்லி பொன்னியை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி அங்கே ஒரு ஃபைட் சீன் போயிட்டுருக்கு. அதை பொன்னி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிறந்து பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலேயே படத்தில் ஒரு சைட்லாம் இப்படி தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. யார் அப்படின்னா கல்யாணத்தப்போ கல்யாணத்தை நிப்பாட்டினாலே அந்த ஆர்டிஸ்ட்டும் அங்கே தான் இருக்காங்க. அதை பார்த்த பொன்னி ஒன்று கேட்குறாங்க, அம்மா அவர் யாருமா அப்படின்னு கேட்க, அவரும் ஆர்டிஸ்ட் தாம்மா, அவர் எப்போதைக்கு வருவார் ரெகுலராக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் அவரை பார்க்கணுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா இப்போ பிஸியாக இருக்கனால பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். அம்மா நான் அவருக்கு தெரிஞ்சவர் தாம்மா, நான் தெரிஞ்சவர்னு சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக நான் பார்ப்பான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே பக்கத்துல ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட சொன்ன உடனே பொன்னி திரும்பி நிற்கிறத அவரை பார்த்துட்டு, ஏதோ ஒரு சின்ன பொண்ணு நம்மளை கூப்பிடுது, பரவாயில்ல போய் என்னன்னா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. சொல்லுமா யார் நீன்னு, என்ன வேணும்னு கேட்க, பொன்னி அப்போ தான் திரும்புகிறாங்க. பொன்னியை பார்த்த உடனே அவருக்கு மூஞ்செல்லாம் குப்புன்னு வேர்த்துது. பதட்டத்தில் என்ன பேசுதுன்னு தெரில. ஐயோ மாட்டிக்கிட்டோம் இந்த பொண்ணுகிட்ட, இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிச்சிவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறாரு. என்னை பார்த்தா தெரியுதா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீனு நான் எப்படி நல்லா இருக்க முடியும், நீங்கள் தான் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல, மாமாம்மா இங்கே எதுவும் சத்தப்பட்டு பேசாதம்மா, நீ பேசுறது கேட்டாங்கன்னா என்னுடைய வேலையே போயிடுமா அப்படின்னு சொல்ல, ஏன் உன் வேலை போயிடுமா, என் வாழ்க்கையே போயிடுச்சியா, உன் வேலை போகிறது மட்டும் தான் முக்கியமாக உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா இங்கே வாமா, தள்ளி வாமான்னு சொல்லிட்டு தள்ளி பொண்ணுக்கிட்ட கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. அம்மா நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லுவோம். வாய மூடு, உன் வயசு என்ன, வயசுக்கு என் அப்பா வயசு இருக்கும், அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு வயசில் உள்ள ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கியே, அந்த பாவம் சும்மா விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமா, உங்கள் வீட்டில் இருக்கார சுந்தரன்னு சொல்லி அந்த சாரதமாக பணம் கொடுத்து அப்படி பேச சொன்னார், நானும் பேசிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடிகனா என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டேன், ஆனால் அதனால உன் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, நடிகன் தான்யா நீனு, ஒரு நடிகன் மக்களை சிரிக்க வைக்கவும் ரசிக்க வைக்கவும் தான் இருக்குமே தவிர ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லவும், அவனால் ஒன்றுமே பேச முடியல, கூனி குறுக்கி நிற்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா காசுக்காக தெரியாமல் பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்குமான்னு சொல்ல, காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம், ஆனால் வாழ்க்கை மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அந்த மனசு இவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லவும் அவரால் ஒன்றும் பேச முடியல. இங்கே பாரு, நான் மட்டும் இப்போ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா நான் இப்போவே போலீஸ் வர சொல்லி உன்னை பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்கிறாவும், இவர் அப்படின்னு நடுங்கி போயிடுறாரு. ஐயோ அம்மா அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்ணுறேம்மான்னு சொல்லவும், நீ சொன்ன எல்லாத்தையும் நான் என் வீட்டில் சொல்லுவேன், அங்கே நீ சொல்கிற அப்படி சொல்ல மறுத்த அப்படின்னா நான் இப்போவே கால் பண்ணி போலீஸ்டையும் உன் நாடக சவாலையும் சொல்லிவிடுவேன், அப்புறம் உனக்கு வேலையும் போயிடும், நீ உள்ளேயும் போயிடுவோ பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாங்க.
அதுக்கு அவருவனே, ஐயோ அம்மா என் பொழப்பை கெடுத்தாதீங்கம்மா, நான் வயிற்று பொழப்புக்காக தான் அந்த பொழப்பை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறம்மா வாங்கம்மான்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவோட நேராக கடைக்கு போகாமல் நேராக பொன்னியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொடனே முதல்ல பொன்னி மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே சுந்தரம் நிப்பாட்டி பொன்னியை, அம்மா இங்கே பாருங்கள், அபிராமி, நம்ம பவானி ஆண்டி, ஜெயா ஆண்டி எல்லோரும் பாருங்கள், மேடம் இப்போது எங்கே போயிட்டு வாங்க தெரியுமா? வேலைக்கு போயிட்டு வராங்க. ஆனால் மேடம் இங்கே சாப்பிடாம கெத்தாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேடம் வெளியில் போய் 5 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க, அதனால தான் இவ்வளோ திமிரு அவங்களுக்கு அப்படின்னு சுந்தரம் சொல்ல உடனே ஆண்டி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள அவள் எதனா பண்ணிட்டு போகிறான் நமக்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆண்டி எப்படி சொல்கிறீங்க? இந்த குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் போயிட்டு 5 ரூபா கடையில் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்ம குடும்பமான என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்ல உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை இங்கே பாருங்கள், அவள் வாழ்க்கையில் நீங்கள் தலையறீங்க, அது அவள் விருப்பம் அப்படின்னு சொல்ல ஜெயா ஒன்று, என்னங்க சும்மா மாப்பிள்ளை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க, அவர் சொல்ல என்ன தப்பு இருக்குது, நம்ம குடும்பத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல பொன்னி ஒன்று, ஆமாம் உங்கள் குடும்பத்துக்குன்னு சூப்பரான ஸ்டேட்டஸ் இருக்குது, நான் போய் இந்த 5 ரூபா கடையில் சாப்பிட்டனால அதெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படி தானே, ஆனால் உங்கள் மாப்பிள்ளை பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்ல, என்னடி திரும்ப ஒன்று என் புருஷன்ட்ட வந்துட்டேன் அப்படின்னு பவானி பேச, இப்போ பாருங்க சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரனை அவர் அழைச்சிட்டாங்க இங்கே அப்படின்னு சொல்லவும் அந்த ஆட்டோக்கார டிரைவர் ஒன்றே அவர் அழைச்சி உள்ளே போகிறாரு. அவரை பார்த்த சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. சுந்தரத்துக்கு அப்படியே குப்புன்னு வெறுக்குது, பேய் அஞ்ச மாதிரி நிற்கிறாரு. அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு, கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் காரணம் யார் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட ஜெயா, பவானி, அப்புறம் சந்திரசேகர் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. அடா பாவி, உன்னை போய் நல்லவன் நினச்சினாடா, எங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீ இவ்வளோ ஒரு கேடு கட்டணமாக இருந்திருக்கியா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் என் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லி பவானி அப்படியே முறைச்சி திட்டுறாங்க. ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. இவனால் நம்ம எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தகைச்சு போய் நிற்கிறாங்க. சுந்தரம் இப்போது இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதுலேருந்து தப்பிச்சிருவாரா இல்லை பொன்னி பக்கமே திருப்பி விடுவாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.